Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Equitas Small Finance Bank for convenient home banking. எங்கள் கொள்கைக்கு, எங்கள் இனத்துக்கு, எங்கள் நாட்டுக்கு எதிரான ஒரு சக்தி பாஜக. அவங்களுக்கு இவங்க அடிமையாயிட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் இவங்க செய்யுதுன்றாங்க. எவ்வளோ பேசினார் ஜெயக்குமார், பாஜகவால் தான் இப்படி போனேன், முடிசூடா மன்னனாக இருந்தேன். இன்னொரு ராஜா வாயை திறக்க மாட்டேங்கிறார். இந்த கூட்டணி வரும்போது, சீட் அலாட்மெண்ட் வரும்போது காற்று இடத்துல கையெழுத்து போட்டுன்னு சொல்லுவாங்க சார். ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்னா இந்த எடப்பாடி அப்படியெல்லாம் கிடையாது. வெறும் எடப்பாடிக்கு இது கை வந்த கலைன்னு சொல்கிறேன். ஜெயலலிதா செத்தவுடனே எடப்பாடி குரூப் எல்லாம் என்ன சொன்னாங்க, சசிகலா வந்தோடனே நாம் தாயே சின்னம்மா அந்த மாதிரி ஜெயிலுக்கு போனோடனே பேயிட்டாங்க. திமுகவினுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். 2021 இதே பலம் தானே அவங்களுக்கு இருக்குது. அங்கே தான் பலவீனமாக இருக்குது. பாமக 2021 சேர்ந்து இப்போ இந்த பக்கமா அந்த பக்கமானு தெரியல. இப்போ அவங்களுக்கு தானே மைனஸ். இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் இட்டுட்டு போட்டோம். யார் இருக்கா? சீமான் இருக்கிறார், இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேரும் சேர்த்து கூட இட்டுட்டு போட்டோம். கருத்து கணிப்பு அப்படிங்கும்போது ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருந்தார். நாங்கள் பெரிய ஃபோர்ஸ்ன்றது 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. யார் எங்கிட்ட வர்றது அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டுன்றதுல போட்டோம். அதிமுக பங்காளி தான் இந்த கட்சியிலேருந்து போனது தானுங்க. ஏடிஎம்கே எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அவர் ஒன்றும் தனி தத்துவம் தனி கொள்கையை வச்சு ஆரம்பிக்கல. எங்க கொடியில் அண்ணா கன்வீனியன்ட்டா ஒட்டிக்கினாரு. திமுகன்றது பிறகு அண்ணான்னு ஒரு வார்த்தை போட்டுக்கிட்டாரு. அவ்வளோதான் கட்சி ஆரம்பிச்சாரு. 26 தேர்தல் எப்படி இருக்க போகுது? எங்களுக்கு சவாலே இல்லை. திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளே இல்லை அப்படின்னு தான். வணக்கம் சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போதைய கூட்டணி கணக்குகள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. இப்போதைக்கு அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது உருவாகியிருக்கு. இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு சேருவாங்க அப்படின்றது ஒரு பக்கம் பேசுகிறாங்க. இன்னொன்று திமுக கூட்டணி உடையும், அதிலிருந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் அப்படின்லாம் பெருவாரியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி எப்படி பார்க்குறேன்? இது 2019 சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மாற்றம் ஏற்படல. அவங்களுக்கு தான் ஏமாற்றம் ஏற்பட்டிருக்கு. 2019 இருந்த கூட்டணி 21 இருந்துச்சு, 24 இருந்துச்சு. உள்ளாட்சி தேர்தலேருந்து இதுவரையிலும் இன்டாக்டாக போயிட்டுருக்கு. ஒரு அணி, ஒரு கூட்டணி இவ்வளோ நாள் ஒன்றுபட்டு செயல்பட்டு எங்கள் என்னுடைய நானும் 63 வருஷமாக திமுக இருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி யாருடைய காலத்திலும் இல்லை. அண்ணா காலத்திலும் இல்லை, கலைஞர் காலத்திலும் இல்லை. ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் காலத்தில் தான் 2019 உருவான கூட்டணி இன்னி வரையில் இன்டாக்டாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுலேருந்து பிரேக் ஆகிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பு இல்லை. வந்துடுச்சு. இன்னொரு 6 மாதத்தில் தேர்தல் எல்லாம் முடிஞ்சு போச்சு. தேர்தல் கூடிய எல்லா ஃபீல்டில் இறங்கிட்டாங்க. அதனால் இனிமேல் கூட்டணி பிரேக் ஆகிறதுக்கு என்ன சான்ஸ் இருக்குது? பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவோட இணைய தயாராக இருக்காங்க. ஒருவேளை அவங்க இணைஞ்சாங்க அப்படின்னா விசிக வெளியே போவாங்க. இப்படியான விஷயங்கள்லாம் பேசப்படுது. கற்பனையான கேள்விகள்லாம் நான் என்ன பதில் சொல்ல முடியும்? இன்றைக்கி இருக்கிற யதார்த்த நிலவரத்தை சொல்லிட்டேன். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி திமுகவினுடைய அந்த எதிர்ப்பு வாக்குகள் சிதறாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த கூட்டணியை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்றாங்க. அப்போ அவங்க எவ்வளவு பலம் பொருந்தியவங்களா இருக்காங்கன்னு பார்க்கலாம். 2021 இதே பலம் தானே அவங்களுக்கு இருந்தது. இப்போ நீங்கள் சொல்கிற பிரகாரம் பார்த்தா அங்கே தான் பலவீனமாக இருக்குது. பாமக 2021 சேர்ந்தது. இப்போ இந்த பக்கமா அந்த பக்கமானு தெரில. அப்போ அவங்களுக்கு தானே மைனஸு, எங்களுக்கு இல்லை. அதனால் இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொல்கிறாங்க. இருக்கிறவங்க எல்லாரும் இட்டுட்டு போட்டோம். யார் இருக்கா? வேறு யார் இருக்கிறாங்க? சொல்லிட்டோம். என்ன சீமான் இருக்கிறார், இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருந்தார். 2 பேரும் சேர்த்து கூட இட்டுட்டு போட்டோம். எங்களுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ சீமானா இப்போ எங்களை எதிர்த்து தானே இருந்தார் 2021. இப்போ புதுசாக வந்திருக்கிற தம்பியும் அவர் எந்த பக்கம் போக போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் அதை பற்றி கவலை இல்லை. எங்கே போனால் கரெக்டாக இருக்குது. எங்களை எதிர்க்கிறவங்க தான் இப்போ பங்கிடணும். அவரும் எங்களுக்கு இருக்கிறாரு. இப்போ 3 பேர் எதிர்க்கிறாங்கன்னும் போது அந்த 3 பேரில் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு மக்கள் அந்த 3 பேருக்கு மத்தியில் ஒருத்தர் தான் தேர்ந்தெடுப்பாங்க. 3 பேரில் ஒரு 30 ஓட்டு இருக்குதுன்னு வச்சுங்க. 3 பேரில் ஒருத்தர் இப்போ 15 பேருக்கு போடுவார், ஒருத்தர் 10 பேருக்கு போடுவார், ஒருத்தர் 5 பேருக்கு போடுவார். இந்த 30 இப்படி தான் பங்கிட்டுப்பாங்களே தவிர எங்களுக்கு எந்த பாதிப்பு இல்லை. இப்போது அதிமுக பாஜக கூட்டணி உறுதியான சமயத்திலேயே நிறைய விமர்சனங்கள் திமுகவிலிருந்தே வைக்கப்பட்டது. முதலமைச்சருமே அது இந்த மாதிரி இந்த காரணத்தினால தான் இந்த கூட்டணி அப்படின்றதே அமைஞ்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அவங்க அதை அப்படியெல்லாம் கிடையாது, இது யதார்த்தமாகவே அமைஞ்ச ஒரு கூட்டணி தான், இது அவசியமான ஒரு கூட்டணி தான் அப்படின்னு இந்த கருத்துக்களையெல்லாம் முன்வைக்கிறாங்க இல்லையா? நீங்கள் அவங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா செத்தவுடனே எடப்பாடி குரூப் எல்லாம் என்ன சொன்னாங்க, எல்லாம் சசிகலா காலில் விழுந்த அம்மா சின்னம்மா பெரியம்மா போயிட்டாங்க, சின்னம்மா நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு
எடப்பாடியிலேருந்து சி.வி. சண்முகத்துலேருந்து அத்தனை பேரும் போய் அன்றைக்கி கதறினாங்க, அம்மா அம்மான்னாங்க. எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அந்த அம்மா சிஎம் பொதுச்செயலாளராக. ஒரு வாரமாக பதவி பிரமாணமாக செஞ்சு வைக்கல மோடி. கவர்னரே இங்கே அனுப்பலை. பக்கத்தில் கர்நாடக மாநிலத்தில் மைனாரிட்டி கவர்மெண்ட்டு 5 மணிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க, ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கவர்னருக்கு பதவி பிரமாணம் எடுத்து எடியூரப்பாக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஃபுல் மெஜாரிட்டியோடு ஏகமானதான் சசிகலா சிஎம் ஆனாங்க. சிஎம் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சாரா மோடி கவர்னர்? வரவே இல்லையே. பாம்பேன்னு ஆஸ்திரேலியாவில் இருக்குது. 1.5 மணி நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏறி வந்து கவர்னர் இங்கே பிரதமர் காலையில் வந்து 11 மணிக்கு 9 மணிக்கு புறப்பட்டாருன்னா இங்கே 11:10 வரலாம். 11 மணிக்கு பதவி பிரமாணத்தை முடிச்சுட்டு இப்போ 1 மணிக்கு ஏறி இப்போ போனாருன்னா 2:30க்கெல்லாம் போய் பாம்பே சேரலாம். அதானே வந்தாங்களாம். ஒரு வாரம் வந்தார் கவர்னர். எல்லாம் மக்களை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. உடனே அவருக்கு தண்டனை எப்படியோ சுப்ரீம் கோர்ட்லேருந்து ஜட்ஜ்மெண்ட் வந்து இதுக்குள்ளெல்லாம் போட வேண்டாம் வச்சுக்கோங்க. ரொம்ப கேவலமாக இருக்கும். வந்தது உடனே வந்து சசிகலாவை க்ளோஸ் பண்ணிட்டு இவருக்கு எப்படி வாங்கினார்ன்ட்டு கூத்தூரில் கொண்டு போய் உட்கார வச்சு நகையை கொடுத்து பணத்தை கொடுத்து ஆனார். வந்தோடனே நாம் தாயே சின்னம்மா அந்தம்மா போன பிறகு நீ தான் தாயின்னு சொல்லி காலில் விழுந்தாங்க. அந்தம்மா ஜெயிலுக்கு போனவுடனே பேயின்ட்டானுங்க. அதனால் இவங்களுக்கு வந்து இது நிறம எப்போ ஒன்றா மாற்றிப்பாங்க. அதே மாதிரி வளர்மதினு ஒரு அம்மா இருக்கிறாங்கல்ல இப்போ அந்த கட்சியில், அந்த அம்மா போடி தொகுதியில் ஜெயலலிதா பேசின பேச்செல்லாம் இவ போட்டு கேட்டால் யாருமே தாங்க முடியாது. அவர் ரெட்டப்புறா சேவலில் நிற்கும் போது விஜய் வெந்நீராட நிர்மலாவும் ஜெயலலிதாவும் நின்னாங்களே, இதெல்லாம் என்ன நினைக்கிறாங்களோ பழைய விஷயங்கள் மறந்து தெரியாது. இந்த இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பழைய வரலாறுலாம் மறந்துடுறாங்க. இது 89 நடந்தது. ஏறத்தாழ நான் 35 வருஷம் ஆகிப்போச்சு. 36-35 வருஷம் ஆகிப்போச்சு. அப்போது அந்தம்மா பேசுகிற பேச்சு அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை அவங்களே ஏற்றுக்கிறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணம். அவங்களுக்கு வந்து அது எவ்வளோ பேசினார் ஜெயக்குமார். பாஜகவால் தான் இப்படி போனேன், முடிசூடா மன்னனாக இருந்தார் தெரியல. இதெல்லாம் இன்னும் போக போக நெருக்கத்தில் அன்வர் ராஜா வாயை திறக்க மாட்டேங்கிறார். அமைச்சராக இருந்தவர், பார்லிமெண்ட் மெம்பராக இருந்தவர், ஒரு பெரிய லீடர் அதிமுகவில். இதுபோல் அந்த கட்சியில் இன்னும் நெருக்கத்தில் இன்னும் கூட்டணி வரும்போது, சீட் அலாட்மெண்ட் வரும்போது காட்டு இடத்துல கையெழுத்து போட்டுன்னு சொல்லுவாங்க. சார் அமித்ஷா உட்காந்து என்ன சொன்னார், முதல்ல கூட்டணி ஆட்சின்னு சொன்னாரா இல்லை எடப்பாடி வச்சுக்கிட்டு. அதுக்கப்புறம் அது நம்ம பெருசாக புதாகரமாகி ஜனங்க முதலாம் எதிர்ப்பு வந்ததுன்னா மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து அதே மாதிரி எலெக்ஷன் அப்போ இந்த பட்டியலில் கையெழுத்து போடுன்னா போட்டு தான் வருவாங்க. இல்லை சார், ஒரு அழுத்தம் இருக்குது அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படின்றது, ஆனால் வெளியே வந்து எடப்பாடி அப்படியெல்லாம் கிடையாது. வெறும் எடப்பாடிக்கு இது கை வந்த கலைன்னு சொல்கிறேன்னே. அந்த அம்மா தாயின்னு சொல்லிட்டு அடுத்த நாளே பேயின்னு அவருக்கு போய் இதெல்லாம் சொல்லலாமா? சொன்னாரா இல்லையா? டிடிவி தினகரங்க வேலை எலெக்ஷனில் நிற்க வைக்கும்போது என்னென்ன பேசினார். இப்போ கிட்டே சேர்க்க மாட்டேங்கன்னு சொல்கிறாங்களே. அதனால் இது வந்து அது அவங்க கட்சியில் இது அவங்களுக்கு இது பழகி போச்சு. காரணம்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த மாதிரி சூழ்நிலை வந்து எம்ஜிஆர் செத்த பிறகு சண்டை போட்டுக்கிட்டு இப்போ ஒருத்தர் அசிங்கமாக அப்புறம் சேர்ந்துக்கினாங்க, அதுக்கப்புறம் பிரிஞ்சாங்க, அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறாங்க. அதனால் இதெல்லாம் ஜனங்க வந்து தே ஆர் நாட் ஃபூல்ஸ், பப்ளிக் ஆர் நாட் ஃபூல்ஸ், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் அது மட்டும் இல்லை, ஒரு ஜெயலலிதா சொன்னால் ஏற்றுப்பாங்க. காரணம் அந்த மாதிரி சாரிஷ்மா இருந்தது. இப்போ ஏடிஎம்கே இருக்கிற லீடருக்கு யாருக்கு சாரிஷ்மா இருக்குது? அதனால் அவங்க இது வந்து அவங்க கூட்டணி பற்றி எங்களுக்கு கவலை. இந்த கூட்டணி நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். 2019 21 பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் டே டு டே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து எங்களுக்கு இன்னும் கேட்டால் இவர்கள் பலவீனமாக ஆன கூட்டம் தான் இது நான் பார்க்குறேன். காரணம்னா அப்போ இருந்து அதிமுககாரனுக்கு இருந்த வேகம் கீழே இருக்கிற ஜனங்கள் அதிமுககாரங்களுக்கு இந்த கூட்டணிகளில் கடுகளவும் உடன்பாடு இல்லை. இப்போ அவங்க வைக்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட் சார் சொன்ன மாதிரி இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்லாம் சிதறாமல் பார்த்துக்கிறோன்னு, திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்குகளே இல்லை அப்படின்னு தான் இருக்கா? மகாத்மா காந்தியே சொல்கிறதுக்கு ஒரு கோச்சா இருந்தாருங்க, இருந்தாரா இல்லையா? அவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தார், இந்தியா சுதந்திரம் பெறுவதுக்கே காரணமாக இருந்தவர். அவரே சொல்கிறதுக்கு அவருக்கே ஒரு எதிர்ப்பு இருந்தது போன. நாங்கள்லாம் சாதாரண அரசியல் கட்சி தான்,
100க்கு 100 எந்த அரசியல் கட்சிக்கும் கிடையாது. இருக்குது எங்களுக்கு நாங்கள் 170 பேர் எங்கள் பக்கம் இருக்காங்க. இப்போ எடுத்து சென்சஸ் ஒரு கருத்து கணிப்பு கூட வந்தது. 54.3% ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் எம்கே ஸ்டாலின்ஸ் கவர்மெண்ட், 18% ஆர் சாட்டிஸ்ஃபைட் சம் எக்ஸ்டென்ட்னு அக்னி நியூஸ் சர்வீஸ்னு ஒன்று எடுத்திருக்காங்க. 29% ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் கவர்மெண்ட், நாட் அகெயின்ஸ்ட் எம்கே ஸ்டாலின் சொல்கிறான். அவர்கள் கூட மு.க. ஸ்டாலின் எதிர்ப்பார்ல, இந்த கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பார்க்காங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பார்னா உள்ளூர் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், உள்ளூர்காரங்க அவங்க மேலே இருக்கிற எதிர்ப்புன்னு தான் சொல்கிறாங்க. அதனால் ஒரு யாருக்குமே 100க்கு 100 எந்த காலத்தில் இருந்ததில்லை. இந்த 75 ஆண்டு காலத்தில் 52லேருந்து நடக்கிற தேர்தலில் யாராவது 100க்கு 100 ஓட்டு வாங்கி ஆட்சி அமைச்சிருக்காங்களா? இல்லை. இப்போ இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கும்போது ஓட்டர்ஸுடைய கருத்து கணிப்பில் விஜய் அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சிருந்தார் இல்லையா? அண்ணன் சொல்லு, எங்களை பற்றி தான் எங்களுக்கு கவலை. யார் எங்களுக்கு 2வதுன்றது பற்றி அவங்க சண்டை போட்டுட்டு வெளியில் வரட்டும். யார் வராங்களோ அவங்களோட ஃபைட் பண்ண நாங்கள் தயார். அதிமுக பாஜக கூட்டணி நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் எங்கள் கூட வரதுக்கு தயாராக இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பேசுகிறாங்க. விஜய் அவர்களுடைய வருகை அப்படின்றதும் இருக்குது. 26 எங்களுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி அப்படின்றத சொல்கிறாரு. தனிச்சு நின்னே நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவங்க பேசுகிறாங்க. அதாவது நாங்கள் ஃபோர்ஸ் பெரிய ஃபோர்ஸ்ன்றது 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. யார் எங்கிட்ட வர்றது அவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டுன்றதில் போட்டி. யார் வந்தாலும் அந்த அவங்களையும் சேர்த்து நாங்கள் சந்தித்து க்ளோஸ் பண்ணுவோம். இல்லை, அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க சார்? டிவிகேவா டிஎம்கேவா? இதுதான் நாங்கள் அதை பற்றி பேசவே கருத்து தெரிவிக்க விரும்பலை. யார் வர்றாங்களோ அவங்கள சந்திக்கிறதுக்கு நாங்கள் தயார். ஸோ இவ்வளவு காலமே அதிமுகவா திமுகவா அப்படி தான் இருந்துட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சமீப காலமாகவே திமுகவுடைய அந்த நரேஷன் செட் பண்ணுறது அப்படின்றது பாஜகவை எதிர்த்து தான் இருக்குது. அப்போ இங்கே டிஎம்கேவா பிஜேபியா அப்படின்ற ஒரு சினாரியோவை தான் செட் பண்ணுறாங்க டிஎம்கேன்றது எப்படி பார்க்குறீங்க? நான் பல முறை சொல்லிட்டேன், இப்போ இல்லை பல காலமாக சொல்லுங்க. அதிமுக எங்களுக்கு பங்காளி மாதிரி தான். இந்த கட்சியிலேருந்து போனது தானுங்க. ஏடிஎம்கே இப்போ எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அவர் ஒன்றும் தனி தத்துவம் தனி கொள்கையை வச்சு ஆரம்பிக்கலை. எங்கள் கொடியில் அண்ணாமோ கன்வீனியண்ட்டாக ஒட்டிக்கினார். திமுகன்றது பூரா அண்ணான்னு ஒரு வார்த்தையை போட்டுக்கிட்டாரு. அவ்வளோதான் கட்சி ஆரம்பித்தார். நாங்கள் ஆரம்பித்து வச்சுருந்த எம்ஜிஆர் மண்டலத்தை பூரா எந்துன்னு டீம் போட்டார். அவ்வளோதான். அதனால் அந்த கட்சிக்கும் அதில் இருக்க எங்கள் கூட எங்களை ஒரு காலத்தில் நான்லாம் ஒன்றா இருக்கும்போதுலேருந்து இருந்தவன். நானே எம்ஜிஆர் மன்ற செயலாளராக தான் இருந்தேன். ஆக அவன் அண்ணன் என்னை திட்டினா கூட அண்ணன் தான் சொல்லி திட்டுவான் அவன். காரணம்னா அவங்க அப்பா என் கூட இருந்திருப்பார் அரசியலில், அல்லது அவங்க தாத்தா என் கூட இருந்திருப்பார். அது ஒரு ரத்த பாசம், பங்காளிக்கு சண்டை போட்டுக்கிற மாதிரி. இது பங்காளி. எங்கள் கொள்கைக்கு, எங்கள் இனத்துக்கு, எங்கள் நாட்டுக்கு எதிரான ஒரு சக்தி பாஜக. அதனால் அவங்க எங்களுக்கு நிரந்தர எதிரிகள். அவங்களுக்கு இவங்க அடிமையாயிட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் இவங்க செய்துட்டாங்க. அதனால் அவங்க தானே எங்களுக்கு மெயின் எதிரி. அதை தான் நாங்கள் சொல்லிட்டு இருப்போம். இப்போ நாம் தமிழர் நாங்கள் வளர்ந்துக்கிட்டு வரோம், நாங்கள் எங்களுடைய இலக்கில் சரியாக இருக்கோம், நாங்களும் வருவோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாங்களே சார், அதை எப்படி பார்க்குறீங்க? நான் தான் சொல்லிட்டேனே, அவங்களாம் நான் சொல்ல விரும்பலை. எங்கள் எதிர்க்கக்கூடிய கம்பெனியில் அது ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி எது ஒருத்தரோட பெருசாக பெரிய கம்பெனின்றது முடிவு அவங்களே பண்ணிக்கிட்டோம். 2 பக்கமே திமுக அதிமுகவில் பேசும்போது 200க்கும் அதிகமாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு 2 பேருமே மாறி மாறி பேசிக்கிற கருத்தாக இருக்குது சார். அவங்க அர்த்தம் எல்லாம் பேசுகிறாங்க, நாங்கள் அர்த்தத்தோடு பேசுகிறோம். 2024 நடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 222 தொகுதியில் எம்எல்ஏ நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். அதுக்கு வச்சு அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய இந்த தேர்தல் தான் 221 ஜெயிச்சனாங்களே 200 இலக்கு வச்சு சொல்கிறோம். ஆக எங்கள் கணக்கில் நியாயம் இருக்குது. பேஸ்ட் ஆன் ரெக்கார்ட்ஸு, எவிடன்ஸு, அல்லது அடிப்படையான சில கணக்கை வச்சு நாங்கள் சொல்கிறோம். அவங்க எதை வச்சு சொல்கிறாங்களே தெரியல. டெபாசிட் இருந்தவங்கன்னா நான் 200 வாங்குவேன்னா எப்படி நியாயம்? அது உங்கள் முடிவு தான் விடணும். கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களில் அதிமுகவும் பாஜகவும் ஒன்றா இல்லாததுனால தான் எங்களுக்கு தோல்வி வந்தது. ஒருவேளை நாங்கள் ஒன்றா இருந்ததுன்னா நாங்கள் ஜெயிச்சிருப்போம் அப்படின்ற கணக்குகள்லாம் சொல்கிறோம். ஒன்றா தானே 21 இருந்தாங்க. எங்கே ஜெயித்தாங்க? ஒன்றா தானே இருந்தாங்க. பாமக, பாஜக, அதிமுக எல்லாம் இருந்ததில்ல, எங்கே ஜெயித்தாங்க? இப்போ இந்த எதிர்வரக்கூடிய 26 தேர்தல் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறீங்க சார்? எவ்வளோ சவால் மிகுந்ததாக இருக்குமா? எங்களுக்கு சவாலே இல்லை. நாங்கள் சாதித்த சாதனைகள்
நாங்கள் வந்து இந்த 4 வருஷத்தில் பெற்றிருக்கிற சட்ட வெற்றிகள், தமிழ்நாடு அடைஞ்சிருக்கிற வளர்ச்சி, இந்தியாவிலே எல்லா துறையிலும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம். இந்தியாவிலே யாரும் செய்யாதெல்லாம் இந்த 4 வருஷத்தில் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் செஞ்சுருக்கார். இதை ஜனங்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்போம். ஜனங்களும் தெளிவாக இருக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி நாங்களும் வந்து 67லேருந்து ஆட்சியில் மாறி மாறி வந்திருக்கிறோம். ஒவ்வொரு தேர்தலையும் ஆட்சி விடுத்துலேருந்து அடுத்த எலெக்ஷன் வரும்போது எங்களுக்கு இருந்த எதிர்ப்பு என்னான்றது தெரியும். ஆனால் இந்த தேர்தலில் இதுவரையில் அப்படி எங்களுக்கு இல்லவே இல்லை. அதனால் நீங்கள் சொன்னீங்களே சார், இப்போ எதிர்ப்பு இருக்கும் அப்படின்றது, எதிர்ப்புங்கிறது வேற. 10% நான் சொல்லலையே. ஆன்டி இன்கம்பன்சின்னா மொத்தமாக ஆட்சியின் மீது அதிருப்தி அப்படின்ற வார்த்தை இல்லை. கொஞ்சம் பேருக்கு இருக்க தான் செய்யும். அது இல்லாமல் இருக்கவே முடியாது. ஜனநாயகத்தில் அது இருக்க தான் செய்யணும். அப்போ தானே எதிர்கட்சின்னு ஒன்று இருந்தால் தானே ஆளுங்கட்சின்னு. இல்லைன்னா நாங்களே மொத்தமாக இருந்துருப்போனா அப்புறம் என்ன இருக்குது ஜனநாயகத்தில்? அது ஒன்றும் ஆரோக்கியமாக இருக்காது. அவ்வளவு சவாலாக அதனால தான் 221 நாங்கள் ஜெயிச்சிருந்தா கூட 21 இடத்த நீங்கள் எடுத்துக்கன்ற மாதிரி தான் எங்கள் தலைவர் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் பேசியிருக்காரு. அப்போ உங்களுடைய பார்வையில் 26 அப்படின்ற தேர்தல் வந்து அவ்வளோ பெரிய சவாலெல்லாம் கிடையாது. அதாவது ஒன்றிய அரசு கொடுக்குற தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அவங்க வந்து மகாராஷ்டிராவில் பண்ண மாதிரி, டெல்லியில் பண்ண மாதிரி தேர்தல் கமிஷனை வச்சுக்கிட்டு வாக்காளர் பட்டியலில் மற்றதில் என்ன பண்ணாங்கன்னா அது தமிழ்நாட்டில் பலிக்காது. காரணம் திமுக தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் திராவிட முன்னேற்றத்தில் வலுவான சட்டத்துறை இருக்குது. இது எங்கேயும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொரு கட்டத்திலும் தேர்தலை நீதிமன்றத்தின் வாயிலாக நாங்கள் வந்து பெற்று நாங்கள் படத்த காலத்தில் அப்படி தானே பண்ணோம். எவ்வளோ நெருக்கடிகள்லாம் கொடுத்தாங்க. போன வாட்டி 7 லட்சம் சட்டமன்ற தேர்தலுக்கும் 2 பேரும் ஒன்றா தானே இருந்தாங்க. எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து நடத்தணும். அது மாதிரி திமுக சட்டத்துறை வலுவாக இருக்கிறது. அதை நாங்கள் பார்த்துப்போம். மகாராஷ்டிராவில் செஞ்ச மாதிரி டெல்லியில் செஞ்ச மாதிரி இங்கே செய்ய முடியாது. ஸோ இங்கே பாஜகவனால எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சப்ப யாரோட எங்களுக்கு எல்லாம் பலமாக இருக்குது. என் தொண்டனும் இந்த பலமாக இருக்கிறான், வைராகியத்தோடு இருக்கிறான். சட்டத்துறையும் அவரை காப்பாற்றுவதற்கு வலுவான சட்டத்துறை இருக்குது. அதனால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நல்லது, நன்றி. நன்றி நன்றி. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Equitas Small Finance Bank for convenient home banking.